அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு விசாரணை கொழும்புக்கு மாற்றம். எரிபொருள் கோரிக்கைக்கு இந்தியா சாதகமான பதில். இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. இந்திய பெருங்கடல் நாடுகளின் வலுவான பிராந்திய ஒத்துழைப்புக்கு ரணில் அழைப்பு. நாட்டில் ஏப்ரல் வரை எரிபொருளுக்கு பிரச்சினை இல்லை. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் தவறு செய்யாதவர்கள் அஞ்ச தேவையில்லை. அரசு அதிரடி. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் ஒரு சாக்குப்போக்கு. எரிபொருள் விலை உயர்வை சாடும் திசாத்த நாயக்கை. இலங்கையில் குண்டுகள் வெடித்த போது ராணுவ பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த சுரேசாலை வெளிவந்துள்ள தகவல். ஈரான் அமெரிக்க போர் விவகாரம் தமிழரசு கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை. சுமந்திரன் அறிவிப்பு. போதையை தடுக்க கடுமையான சட்டங்கள். சந்தேக நபர்கள் தப்பிக்க முடியாது. பாதுகாப்பு பிரதியமைச்சர் எச்சரிக்கை. எரிவாயு விநியோகத்தில் நிலவும் முறைகேடு. உடனடியாக கியூஆர் முறைமையை அறிமுகப்படுத்துமாறு கோரிக்கை. பண்டிகை காலத்தில் இணைய மோசடி பொதுமக்கள் கவனத்திற்கு. ஈழத்தமிழ் எதிரிகளுக்கு இந்திய குடியுரிமை. கனிமொழி முக்கிய அறிவிப்பு. இலங்கையிலிருந்து கிரிப்டோ கரன்சி மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் கோடிக்கணக்கான பணம். சஷீந்திரவுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவு. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது புதைகுழியை சூழ உள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரி நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்துடன் புதைகுழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டைகள் டிட்பா புயல் அதனைத் தொடர்ந்து யாழில் பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிகளுக்காக ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்ய மன்று கட்டளையிட்டுள்ளது. புதைகுழி பகுதிக்கு நேரில் சென்று களத்தரிசிப்பை மேற்கொள்வது என்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கமைய நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன், சட்டத்திறனிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைக்குழியை பார்வையிட்டனர். அதன்போது புதைக்குழிக்குள் தற்போது நீர்த்தங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரி நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கையை முன்னெடுப்பது என்றும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதிகள் இடப்பட்டன. இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக் கொள்வது தொடர்பாக அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் விடுத்த கோரிக்கைக்கு இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி தேவைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடன் இதுகுறித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்த நிலைமை தொடர்ந்தால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் அங்கு விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதன்படி அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கமைய இந்திய அரசாங்கம் தமது சாதகமான பதிலை வழங்கியுள்ளதுடன் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி பாதுகாப்பாகவும் பேணுவதற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கிடையே வலுவான அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பிராந்திய ஒருங்கிணைப்பு இல்லாதது புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நேரத்தில் இப்பகுதியை பாதிக்கப்படக்கூடியதாக மாற்றியுள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய நிலைமை குறித்து ஒரு காணொலி அறிக்கையை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் மோதலை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் பிராந்திய நீரில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடித்த சம்பவத்தையும் ரணில் மேற்கோள் காட்டினார். இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பதில் நாம் ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் இந்திய பெருங்கடலின் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி பிரதிபலித்தவர் பல்வேறு சமூகங்களுக்கிடையிலான தொடர்புகளிலும் நாகரிகங்களிலும் இந்திய பெருங்கடல் மிக பழமையானது என்று விவரித்தார். வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் அரசியல் உறவுகளில் அதன் நீண்டகால பங்கையும் அவர் எடுத்துக் காட்டினார். 2050 மற்றும் அதற்கு பிறகு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் இந்தியாவும் சீனாவும் இருக்கும்.
எனவே இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு இந்தியா மற்றும் சீனா உறவுகள் மிகவும் முக்கியமானவை என்றார். இறுதியாக பிராந்திய நாடுகளுக்கிடையான தொடர்ச்சியான கலந்துரையாடலின் அவசியத்தை வலியுறுத்திய முன்னாள் ஜனாதிபதி ஏனைய கடல்சார் பிராந்தியங்களுடன் ஒப்பிடக்கூடிய ஒருங்கிணைப்பின் அளவை அடைவதற்கு நிலையான உரையாடலும் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். அல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டை இலக்காகிய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றுமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்த வேன் ஒன்று போலீசாரின் சமஞ்சியை மீறி பயணித்த நிலையில் அதனை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பில் 6க்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் மன்றில் முன்னிலையாகினர். சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் அதிருப்தி இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டினர். அதற்கு போலீஸ் தரப்பில் கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இரு தரப்பினரதும் சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதவான் விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு மாற்றுமாறு உத்தரவிட்டார். இந்த மாதத்திற்குள் இலங்கைக்கு வரும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் கப்பல்கள் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு கிடைக்கும் என இலங்கை கனி எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் இன்றைய நிலவரப்படி கொழும்பு துறைமுகத்தில் மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று தரையிறக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சுமார் 18 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மசகு எண்ணெயை கொண்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த மாதத்தில் மேலும் 4 கப்பல்கள் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதிகளில் 19,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 21,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல்கள் வரவுள்ளன. மார்ச் 17, 18ஆம் தேதிகளில் சிங்கப்பூரில் இருந்து தலா 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய மற்றொரு கப்பல் வரவுள்ளது. மார்ச் 21, 22ஆம் தேதிகளில் இந்தியாவிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று வரவுள்ளது. மார்ச் 27, 28ஆம் தேதிகளில் இந்தியாவிலிருந்து 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வரவுள்ளது. மார்ச் 29, 30ஆம் தேதிகளில் சிங்கப்பூரிலிருந்து 37,000 மெட்ரிக் டன் டீசல் இலங்கைக்கு வர உள்ளது. இதன்படி இந்த மாதத்திற்காக நாங்கள் முன்பதிவு செய்த அனைத்து கப்பல்களும் வருவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் சில ஏற்கனவே இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் கிடைக்கும் எரிபொருள் கையிருப்பானது அடுத்த மாதம் இறுதி வரை போதுமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் பிட்டபெத்தர போலீஸ் நிலையத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட ஆழ்துளை கிணறு அகழ்வின் போது இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீராதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்திற்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் தொடர்ச்சியான நீர்வரத்தை கொண்டு நீர் ஊற்றொன்று இலங்கையில் கண்டறியப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னர் இலங்கையில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய நீராதாரம் மடுப்பகுதியில் அமைந்திருந்தது. அதன் நீர்வரத்து ஒரு நிமிடத்திற்கு 7,000 லிட்டராக காணப்பட்டது. பாறை அடுக்குகளை ஆய்வு செய்து அந்த அடுக்குகளுக்கு இடையிலான இடைவெளிகள் ஊடாக நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களை நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் இனங்கண்ட பின்னரே அந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன் மூலம் பிட்டபெத்தர, மொரவக்க மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நீர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எதிர்காலத்தில் குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இணையத்தில் வெளியாகும் விளம்பரங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டின் கடந்த 2 மாதங்களில் மட்டும் இணையவழி மோசடிகள் தொடர்பான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுபுல தெரிவித்தார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் தள்ளுபடிகள், பரிசு பொருட்கள் அல்லது விசேட சலுகைகள் என்ற பெயரில் போலியான விளம்பரங்கள் மற்றும் லிங்குகள் இணையத்தில் பரவக்கூடிய அபாயம் அதிகம் உள்ளது. இவ்வாறான லிங்குகள் மூலம் பயனர்கள் போலியான இணையதளங்கள் அழைத்துச் சென்று அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் முக்கியமான தரவுகளை திருடும் அபாயம் காணப்படுகின்றது. மேலும் வெசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்களில் பொசன் மகா டேட்டா தன்சல் போன்ற பல்வேறு பெயர்களில் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சிக்கும் மோசடிகளும் இடம்பெறக்கூடும். எனவே இணையமூடாக கிடைக்கும் அறிமுகமில்லாத லிங்குகள் அல்லது விளம்பரங்களை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் விவகாரம் குறித்து பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த தீர்மானம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையால் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பது மட்டுமல்ல, இது எமது கட்சி கோட்பாடுகளுக்கு முரணானதும் கூட. எமது ஆளுகைக்குள் இருக்கும் மத்திய சபை தவிசாளர்களும் இப்படியான செயற்பாடு
செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே கட்சி தலைவரும் நானும் அவர்களுக்கு கடுமையான உத்தரவை வழங்கியுள்ளோம். சர்வதேச விவகாரங்களை கையாள்வதற்கு வேறு மட்டங்களில் பொறுப்புள்ளவர்கள் இருக்கின்றார்கள். இந்த தீர்மானம் அதன் தமிழ் மொழி பெயர்ப்பும் எந்த பின்னணியில் உருவானவை என்பதை நாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்போம். குறித்த தவிசாளர் ஏற்கனவே கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட ஒருவர் என்பதும் கவனிக்கத்தக்க விடயம் என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தற்போது எரிவாயு விலை அரசாங்கம் அதிகரித்தாலும் நுகர்வோர் பணம் செலுத்துவதே எரிவாயுவுக்காக அல்ல, தம்பசமுள்ள வெற்றி சிலிண்டர்களுக்காகவே ஆகும். சந்தையில் எரிவாயு எங்கே இருக்கின்றது என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசேல சம்பத் கேள்வி எழுப்பினார். தேசிய நுகர்வோர் முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஏன் இந்த அறிவிப்புகளை நள்ளிரவில் விடுக்க வேண்டும்? பகல் 10 மணிக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க முடியாதா? நள்ளிரவில் விலை உயர்த்துவதால் மறுநாள் காலை சந்தையில் உள்ள மருந்துகள் முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் எகிறுகின்றன. அரசாங்கம் ஒன்றை செய்யும் போது தனியார் துறையினரும் தன்னிச்சையாக விலைகளை உயர்த்தி லாபம் ஈட்டுகின்றனர். இன்று எரிவாயு விலை 300 ரூபாய் மற்றும் 120 ரூபாய் என இருவேறு விலைகளில் உயர்த்தியுள்ளனர். ஆனால் சந்தையில் எரிவாயு கிடைப்பதில்லை. ஒரு ஹோட்டலில் குறைந்தபட்சம் 10 சிலிண்டர்கள் இருக்கும். லாப்ஸ் மற்றும் லிட்டோ என தலா 5 சிலிண்டர்களை வைத்திருப்பார்கள். அவர்களின் அன்றாட தேவைக்கு 3 அல்லது 4 சிலிண்டர்கள் போதுமானது. மீதமுள்ள 7 சிலிண்டர்களும் வெற்றாகவே இருக்கும். சந்தைக்கு விநியோகம் வந்தவுடன் குளத்தில் மீன்களுக்கு உணவு போடுவது போல இந்த வெற்றி சிலிண்டர்களை வைத்திருப்பவர்கள் அனைத்தையும் பதுக்கிக் கொள்கின்றனர். இதனால் சாதாரண குடும்பங்களுக்கு எரிவாயு கிடைப்பதில்லை. எரிவாயு விநியோகத்தில் நிலவும் இந்த முறைகேடுகளை தவிர்க்க உடனடியாக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். இதன் மூலம் எரிவாயு நிறுவனங்களிடம் நுகர்வோர் தொடர்பான முறையான தரவுத்தளம் இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகள் கூட ஒரு சிலிண்டர் கூட இல்லாமல் தவிக்கும் நிலையில் பலர் சிலிண்டர்களை பதுக்கி வைப்பது தடுக்கப்பட வேண்டும். பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் பிள்ளைகளுக்கு உணவு சமைக்க கூட இன்று எரிவாயு இல்லை. நுகர்வோர் எரிவாயை சேமித்து வைக்க முடியாது. அது சிலிண்டரில் இருக்கும் வரை தான் பயன்படுத்த முடியும். சந்தைக்கு விடப்படும் 1,00,000 சிலிண்டர்கள் 98% உண்மையான நுகர்வோரை சென்றடைகிறதா என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இது ஒரு பாரிய சமூக அநீதியாகும். பல மாதங்களுக்கு முன்பே குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பருப்பு, சீனி போன்ற பொருட்களை இன்று போரை சாட்டாக வைத்து அதிக விலைக்கு விற்கின்றனர். லாபம் ஈட்டுவதற்காக நுகர்வோரை வாட்டும் இந்த செயல்களை தடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் உலகின் ஏனைய நாடுகள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு முற்பட்டாலும் தற்போதைக்கு இலங்கைக்குள்ளதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என வர்த்தக வாணிப மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். எரிசக்தியை பாதுகாத்துக் கொண்டு மக்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எரிவாயு சேமிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கவும், சப்கஸ்கந்த மற்றும் முத்துராஜவில எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், அதேபோல திருகோணமலையில் உள்ள 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக உலகச் சந்தையில் விலை அதிகரிப்பால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் விலை அதிகரிப்பை நுகர்வோர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஏற்ப எரிபொருள் விலை மாறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வெப்பமான காலநிலை அடுத்து பாடசாலை மாணவர்களுக்கு சிறப்பு வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் மதிய வேளையில் குழந்தைகளை விளையாட்டுகளில் ஈடுபடுத்துதல் தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இல்லங்களுக்கு இடையான விளையாட்டு விழாக்களை நடாத்துதல் குறித்தும் இதன்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் பல பிரச்சினைகள் குறித்து அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளுக்கு அதிக வெப்பத்துடனான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம வடமேல் மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எனப்படும் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் போதுமான அளவு நீர் அருந்துமாறும், சாத்தியமான வேளைகளில் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக கலப்பை ஏற்படுத்தும் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் சூழலை காரணமாக காட்டி அரசு மேற்கொண்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை உயர்வை மக்களை ஏமாற்றும் ஒரு கண்துடைப்பு செயலாகும் என்று மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறியதாவது: நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பு வரை கூறிய அரசு தற்போது திடீரென விலையை உயர்த்தியுள்ளது நகைப்புக்குரியது. எரிவாயு விலையை 300 ரூபாய் அதிகரித்துள்ளமையானது உணவகங்கள் முதல் சாதாரண வீட்டு தேவைகள் வரை
வரை அனைத்தையும் பாதிக்கும். இது ஒட்டுமொத்த உற்பத்தி துறையும் மக்களின் வாழ்க்கை செலவையும் பாரியளவில் உயர்த்தியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு தேசிய மக்கள் சக்தியினர் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இன்று காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன. துறைமுகத்தில் இறக்கப்படும் விலையிலேயே எரிபொருளை வழங்குவோம் என்றும் அமைச்சர்களின் லாபத்தை தடுப்போம் என்றும் கூறியவர்கள் இன்று அதிகப்படியான வரிகளை நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்க தவறிவிட்டனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $80 இருக்கும் போது $100 அதிகமான விலையில் கணக்கிட்ட அரசு மக்களை ஏமாற்றுகின்றது. மின்சார சபையை 6 பகுதிகளாக பிரிக்கும் முயற்சி அதனை தனியார் மயமாக்கும் முதற்கட்டமே ஆகும். தேர்தலுக்கு முன்பு இதற்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று அதையே செய்கின்றனர். நிலக்கரி கொள்முதல் ஊழல்களின் நட்டத்தையும் மக்கள் மீதே அரசு சுமத்துகின்றது. நிர்வாக திறமையற்ற இந்த அரசின் மீது நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகின்றது. அரசு உண்மையிலேயே மக்கள் ஆதரவுடன் இருப்பதாக நினைத்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்தி பார்க்க வேண்டும். மக்கள் விரைவில் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றார். சர்வதேச கடற்பரப்பினூடாக முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பதற்காக அண்மையில் கடுமையான சட்டங்கள் மற்றும் தண்டனைகளை உள்ளடக்கிய சட்டம் ஒழுங்குகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அதன் வலையமைப்பையும் ஒழிப்பதாக உறுதி பூண்டுள்ளது. ஆகையினால் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் தப்பிச் செல்வதற்கு ஒருபோதும் வாய்ப்பளிக்கப் போவதில்லை. இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசகர எச்சரித்துள்ளார். கடற்படையினரால் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் நேற்று மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திக்கூட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து குறித்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக விஜயம் செய்திருந்த பிரதியமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக எமது அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள பொறுப்புமிக்க வேலை திட்டத்திற்கு அமைய மேற்படி போதைப் பொருள் கடத்தல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளது. கடற்படையின் நீண்ட தூர ரோந்து பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் அரசு புலனாய்வு சேவைகள் என அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து பல நாட்களாக கடலில் முன்னெடுத்த மிக நுணுக்கமான கண்காணிப்பு மற்றும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையின் பிரதிபலனாகவே போதைப் பொருளுடன் குறித்த படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கடற்படையினரால் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போர்வையில் சட்டவிரோதமாக கடத்தலில் ஈடுபட்ட 2 மீன்பிடி படகுகள் சுற்றி வளைக்கப்பட்டன. இந்த ஆழ்கடல் கைது நடவடிக்கையில் 600 கிலோவுக்கும் அதிகமான எடையுள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டன. இவற்றின் சந்தை பெறுமதி சுமார் $10 பில்லியன் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 56 மற்றும் M16 ரக நவீன துப்பாக்கிகள் உள்ளிட்ட 11 துப்பாக்கிகள் மற்றும் செய்மதி தொழில்நுட்பத்துடன் கூடிய தொலைபேசிகளுடன் 10 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆயுதங்களை நாட்டிற்குள் கொண்டு வந்து நாட்டில் நிலவும் அமைதியான சூழலை சீர்குலைத்து தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுவதன் மூலம் நாட்டை நிலைகுலைய செய்வதே இந்த கும்பல்களின் பிரதான நோக்கமாகும். போதைப் பொருள் கடத்தல், மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுத வியாபாரம் என்பன ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயலாகும். இவை நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் கருப்பு பண சுத்திகரிப்புடன் நேரடியாக தொடர்புடையவை. முப்படையினரும் போலீசாரும் சுயாதீனமாக செயற்படுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சர்வதேச கடற்பரப்பினூடாக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான கடத்தல்களை தடுக்க அண்மையில் பாராளுமன்றத்தினூடாக மிக கடுமையான சட்டங்கள் மற்றும் தண்டனைகள் உள்ளடக்கிய சட்ட மூலங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொண்டுள்ளோம். மேலும் தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான போதைப் பொருள் கடத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அதன் வலையமைப்பையும் ஒழிப்பதாக உறுதி பூண்டுள்ளது. ஆகையால் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் தப்பிச் செல்வதற்கு ஒருபோதும் வாய்ப்பளிக்கப் போவதில்லை. ஆகையால் இதிலிருந்து விலகிச் செல்லுமாறு எச்சரிக்கின்றேன். அதேபோன்று எமது எதிர்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உண்டு. இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்குமாறு கோருகின்றேன். நாட்டின் எதிர்கால தலைமுறையினரையும் இளைஞர் சமூகத்தையும் இந்த போதைப் பொருளில் இருந்து மீட்டெடுப்போம் என நாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்றார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் உள்ள சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவித்தார். இதன்போது குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணை நிறைவடைந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அந்த நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் தேவை என அதிகாரிகள் கோரினர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கினை மீண்டும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த போராட்ட காலத்தின் போது ஸ்ரீலங்கா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகள பகுதியில் அமையப்பெற்ற சட்டவிரோத கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்திருந்தன. அந்த சொத்துக்களுக்காக இழப்பீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து 88,50,000 ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எவ்வித அரசியல் பாகுபாடுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தவறு செய்யாத எவரும் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணைகளை குழப்ப நினைப்பவர்களுக்கு மத்தியில் அரசாங்கம் சட்டத்தை முறையாக அமல்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முனரகலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் இதனை தெரிவித்தார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என எமக்கு தெரியாது. நாம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை விடுத்து வெளியில் அவற்றை குழப்பும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தம் மீது எவ்வித தவறும் இல்லை என்றால் எவரும் பதற்றம் அடைய தேவையில்லை. இந்த விசாரணைகளை முடிந்தளவு துரிதமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கமும் நீதியமைச்சும் தீர்மானித்திருக்கிறது. எனவேதான் தினந்தோறும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மறுபுறம் பங்குரோத் அடைந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களில் எமது கடற்படை அண்மித்த பகுதிகளில் பாரிய அளவிலான பெருந்தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டால் விசாரணைகள் நிறைவடையும் வரை பிணை கிடையாது என்றவாறான சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளன என்றார். கிவிலோயா திட்டம் தொடர்பில் பாராளுமன்ற குழுக்கள் ஊடாக கலந்துரையாடி இணக்கப்பாடொன்றை எட்டியதன் பின்னர் அவிடயம் குறித்து வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த நேரியல் வளங்களுடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து ஆராயும் கூட்டம் கமத்தொடில் கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தலைமையில் வவுனியாவில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கடந்த அரசாங்கம் மடு சரணாலயத்தை மடு தேசிய பூங்காவாக மாற்றி அமைத்ததால் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மடு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் மக்கள் வசிக்கின்ற நிலையில் அங்கு காட்டு யானைகளின் தொல்லை காணப்படுகிறது. காட்டுப்பாதை வழியாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதால் அவர்களின் பாதுகாப்பு குறித்த அச்ச நிலை காணப்படுகிறது. மாந்தை மேற்கு பிரதேச சபையின் அனுமதியுடன் இந்த பாதையை துப்புரவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது வனவளத்துறை திணைக்களம் அதற்கு இடையூறாக செயற்படுகிறது. அரசு நிறுவனத்தின் ஒரு தீர்மானத்திற்கு புரிதொரு திணைக்களம் தடை ஏற்படுத்துகிறது. இதனால் மக்கள் தான் அசௌகரியங்கள் உள்ளாகியுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வவுனியா மடு வரையான பாதையில் 22 கிலோமீட்டர் பாதையை செப்பனிடுவதற்கான பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்த போது வனவளத்துறை திணைக்களம் அதற்கு இடையூறு விளைவித்துள்ளது. இதனால் அந்த பணிகளும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. சரணாலயமாக இருந்த ஒரு பகுதியை தேசிய பூங்காவாக அறிவித்ததால் நடைமுறையில் இவ்வாறான பிரச்சினைகள் தோற்றம் பெற்றுள்ளன. மக்கள் வாழும் பகுதிகளில் கூட எவ்வித அபிவிருத்திகளையும் முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது. அனைத்துக்கும் வனவள திணைக்களத்திடம் அனுமதி கோர வேண்டிய நிலை காணப்படுகிறது என்றும் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த விவசாயம், காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த் இந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆகவே நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு தற்காலிக தீர்வு ஏனும் முன்வையுங்கள் என்று வனவளத்துறை திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு வனவளத்துறை திணைக்கள அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதன்போது சத்தியலிங்கம் எம்பி தெரிவிக்கையில் இவ்வாறான தற்காலிக தீர்வுகள் பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வாக எப்போதும் அமையாது. கொள்கை ரீதியில் தீர்மானங்கள் எடுங்கள், அதுவே நிலையானதாக இருக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் கிவிலோயா திட்டம் மற்றும் அதனுடனான சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடப்படவில்லை. அதே நேரம் போதாத காரணத்தால் இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்தப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அபிவிருத்தி குழுக்கள் ஊடாக கிவிலோயா திட்டம் குறித்த ஒரு இணக்கப்பாட்டை எட்டி அதனை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கவில்லை என சட்டத்திரணி சஞ்சீவ சமரவிக்ரம தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த நேரத்தில் அவர் புலனாய்வுத் துறையின் தலைவராக பணியாற்றவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சுரேஷ் சலை 2016ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியேறியதுடன் மீண்டும் 2018 டிசம்பர் மாதத்திலேயே நாட்டிற்கு திரும்பினார். அத்தோடு 2019 ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் அவர் இந்தியாவில் உள்ள பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை கல்லூரியில் ராணுவ பயிற்சியினை பெற்றுக் கொண்டிருந்தார். கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரே சுரேஷ் சாலே மீண்டும் இலங்கை திரும்பினார். அதன் பின்னரே அவர் அரசு புலனாய்வு சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று முடிந்த பின்னரே அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் ஏதிலிகள் விரும்பும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்திய வம்சமொழி தமிழர்கள் என்ற பதத்திற்கு மேலதிகமாக இலங்கை தமிழர்கள் என்னும் பதத்தையும் உள்வாங்குவதன் ஊடாக இந்த விடயத்தினை ஆராய்வதாகவும் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையிலிருந்து குறைத்த எண்ணிக்கையான இந்திய வம்சாவளி தமிழர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி குடியுரிமை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த எண்ணிக்கை இதுவரை பூரணமடையாததன் காரணமாக அதில் இலங்கை தமிழர்கள் எனும் பதத்தை இணைக்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனூடாக இந்தியாவில் வாழும் இலங்கை ஏதிலிகளுக்கு குடியுரிமையை வழங்க முடியுமா என்பது பற்றியும் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கிரிப்டோ கரன்சி என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செலாவணி சட்டத்தில் உள்ள சிக்கல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மத்திய வங்கிக்கு கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ்போத்ருஹ்ம நேற்று உத்தரவிட்டார். கிரிப்டோ கரன்சி மூலம் நடைபெறும் பண மோசடிகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அது குறித்து அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மத்திய வங்கிக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தற்போதுள்ள வெளிநாட்டு செலாவணி சட்டத்தில் உள்ள பலவீனங்களை சாதகமாக பயன்படுத்தி பல தரப்பினர் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் சூட்சுமமான முறையில் இந்த மோசடிகள் நடாத்தப்படுகின்றது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு போதிய புரிதல் இல்லை. எனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் இணைந்து இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மத்திய வங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் பணத்தை முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நீதவான் தெரிவித்துள்ளார். தனியார் வங்கி ஒன்றினூடாக இடம்பெற்ற 29 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தார்.